ஓகே சார். இப்போ வந்து இந்த பிரச்சனையே வேணாம் சார். எங்களுடைய குழந்தைகள் லைஃப் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கணும். அதுக்காக என்ன பண்றோம், நாங்க கல்யாணம் ஆன உடனே உங்ககிட்ட வந்து நாங்க கன்சல்டேஷனுக்கு வந்துடுறோம் சார். அப்போ நீங்க வந்து எங்களுக்கு சார்ட் கொடுத்துடுறீங்க. இந்த டேட்ல இத்தனை நேரத்துக்கு இந்த குழந்தை டெலிவரி ஆகணும் நீங்க குறிச்சு கொடுக்குறீங்க. அதன்படியே எங்க குழந்தை பிறக்குதுனே வச்சுப்போமே, அதனுடைய வாழ்க்கை சூப்பரா இருக்குமா இல்ல கர்மா அங்க வந்து ஏதாவது வாலாட்டுமா? என்ன சொல்றீங்கன்னா ஆபரேஷனுக்கு பண்ணி கொடுக்குற குழந்தைகளுக்கு ஜாதகம் வேலை செய்யுமா வேலை செய்யாதான்னு கேக்குறீங்க. அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. எல்லா குழந்தைகளும் ஆப்ரேஷன் டைமில் பிறக்கிறது இல்லை. இப்போ நான் எத்தனையோ குழந்தைகளுக்கு ஆப்ரேஷனுக்கு டைம் எடுத்து கொடுத்துருக்கேன். பட் என்ன இன் பிட்வீன் டைம் தான் எடுத்து கொடுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு அந்த ஜாதகத்தை குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கம்ப்யூட்டரில் செக் பண்ணி போட்டு பார்க்குறோம். என்ன லக்னம் விழுகணும், என்ன இது விழுகணும், எல்லாமே ரெடி பண்ணி ஒரு டைம் கொடுத்தோம்னா ஹாஸ்பிட்டலில் டாக்டர் அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னுடைய ஓபி டைமில் நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஒன்று ஏர்லி மார்னிங் வச்சுங்க, இல்லை ஆஃப்டர் செஷன் வச்சுங்க, இல்லை நைட் வச்சுங்கன்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் இவங்க வருவாங்க, சார் டாக்டர் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க, என்னென்ன டைம் சொல்கிறாங்கன்னு. நம்ம எல்லாம் வைக்கும் போது நம்ம எழுதும் போது நமக்கு தெரியும் இந்த குழந்தை பிஃபோராகவே பிறந்துடணும். நம்ம குறித்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லுவோம் இல்லைன்னா இந்த குழந்தை சீக்கிரம் பிறக்கணும். அதே மாதிரி ஏதோ ஒரு காம்ப்ளிகேட்டட் இந்த குழந்தை சீக்கிரம் பிறந்துடும். ஒரு சில குழந்தைகள் தான் அந்த பர்டிகுலர் டயத்தில் பிறக்கிறதுக்கு காரணம். அதுவுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டு இந்த ஹோரே நட்சத்திரம் நல்ல நேரம் இதை வச்சு பார்த்தோம்னா ஆப்ரேஷனில் பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் எவ்வளோ சொல்லணும்னு சொல்ல முடியாது. ஜாதகத்தை அந்த குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா நமக்கு இந்த இதில் வந்து நமக்கு தெரியாது. எந்த குழந்தையாக இருந்தாலும் அதனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நம்ம சாட்டை போட்டு அப்படியே லக்னம் மூவ் பண்ணி சந்திரனை மூவ் பண்ணி எல்லாம் நல்லா இருக்குமான்னு பார்த்துக்கிட்டே வந்து அந்த டைம் எடுத்து கொடுக்கணும். அந்த டைமில் ஆப்ரேஷனில் அந்த டாக்டரோ சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலில் ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த குழந்தை பிறந்தால் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஆனா பின்னான ஜோசியர் உங்களுக்கு தெரியாதா சார்? எல்லாருக்கும் அப்படி எல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. டாக்டர் மெடிக்கலே சொல்லுங்க, நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஆனா தெரியும் இல்லைங்களா, அதை கண்டுபிடிச்சீங்களா? தெரியுங்க. ஏன்னா நீங்க வர்றதா அன்னைக்கு நாள் முடிவு பண்ணணும். நான் வந்து உங்ககிட்ட போய் சொல்லலாம், நீங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்குறீங்க, நீங்க என்கிட்ட போய் சொல்லலாம். ஆனால் கிரகம் எப்பயும் யாருக்காம் போய் சொன்னார். அப்ப நீங்க என்கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்றீங்கன்னு எனக்கும் தெரியும், நான் சொல்றேங்கிறது உங்களுக்கும் தெரியும், நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியும்ல ஒரு விஷயம். அதுதான் காரணம். ஆனா கிரகம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கும். ஆனா இந்த குழந்தை பிறக்கும் ஓரளவுக்கு அனுமானம் பண்ணாலும் கூட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நிறைய பேர் கேட்பாங்க என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் ஆறுதலுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, பிறந்தா ஓகே தான், பிறக்கலனாலும் ஓகே தான், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எப்படிப்பட்ட குழந்தை பிறக்குங்கிறது ஜாதகத்தில் சொல்லலாம். அந்த குழந்தைகள் நல்லா அறிவோட இருக்குமா, அது இவங்க ஜாதகத்திலே தெரிஞ்சிடும். பிறக்கக்கூடிய குழந்தைகள் அறிவோட இருக்குமா, அறிவு இல்லாமல் இருக்குமா, அந்த குழந்தைகளால் பிரச்சனை இருக்குமா, அதுதான் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய தோஷம். அதனாலதான் அந்த புத்திரம் நமக்கு உண்டுனா அதனால நமக்கு வாழ்க்கையில சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கா, இல்லை அவங்களால வாழ்க்கை முழுதும் ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்காங்கிறதெல்லாம் இந்த ஜாதகத்துல 5ஆம் இடத்தையும் அந்த குருவை வச்சு நம்ம டிசைட் பண்ணிடலாம்.